நண்பர்களே, ஒன்று சொல்றேன், அந்த குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்ததுலன்னு சொன்னா இப்ப இருக்கிற ரஜினிகாந்த் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னும் எங்கேயோ இருந்திருப்ப. சினிமால மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சிருப்பேன். அந்த குடி பழக்கம் எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம், எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம் அந்த பழக்கம். தயவு செஞ்சு கேட்கிறேன், சொல்றேன் உங்களுக்கு, அந்த குடிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு தைரிய குடிக்கிறது மட்டும் வச்சுக்காதீங்க. அதுக்காக குடிக்கவே வேண்டாம்னு சொல்ல வரல. நான் புத்தரா, சங்கராச்சாரியர்களா, யோகிகளா சொன்னாங்க அடிங்க. எப்போ 10 days ஒரு வாட்டி, அப்ப மஜா ஜாலியா இருக்கும். தைரியம் அடிச்சுன்னு வச்சுங்க. அது இல்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், இருந்தா ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, இல்லைன்னா தான். சோ நீங்க அதனால நீங்க மட்டும் இல்லைங்க, அதனால ஹெல்த் கிடையாது, மைண்டே கெட்டு போயிடும். மைண்டு கெட்டு போயிட்டு நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் ஆல்ரெடி சொல்லி தப்பு தப்பா போகும், வாழ்க்கையே வீணா போயிடும். அந்த குடி பழக்கம் நீங்க மட்டும் கஷ்டப்படல, உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்களும் நடக்கத்தை கிடைக்க தருவீங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு? கிடையாது இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், விடுங்க. அண்ட் அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க, அவ்வளவு கஷ்டம் இல்லை, அனுபவசாலி சொல்றேன் நானு. அந்த குடிக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முகத்தை மீட் பண்ணாதீங்க. அந்த குடிக்கிற அந்த டையத்துல வயிறு நிறைய வெட்டுங்க, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு ஏதாவது படம் பாருங்க. 10 நாள் 12 நாள் தானா போயிடும். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன், அது மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி